quadraticல the product of two consecutive positive integer is 306. We need to find integers. Product of two consecutive positive integer அப்படின்னு சொன்னால் consecutive நம்பர்னா நெக்ஸ்ட் அடுத்த 3 5 5 7 8 9 10 11 12 அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற நம்பர் கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுட்டா இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வச்சுக்கணும். அக்கார்டிங் டு கொஸ்டின் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 306. எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இந்த 306 இங்கே வந்தால் மைனஸ் 306 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனில் அப்படியே கொண்டு போய் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் ஏ எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் பி கான்ஸ்டன்ட் வந்து சி. A is equal to 1, B is equal to 1, C is equal to minus 306. இது அப்படியே quadratic equationல substitute பண்ணுறோம். minus B plus or minus square root of B square minus 4AC whole divided by 2A. B இருக்கிற இடத்துல minus B உடைய வேல்யூ substitute பண்ணுறோம். B square 1 square minus 4 into 1 into C உடைய வேல்யூ minus 306 whole divided by 2 into A உடைய வேல்யூ 1. எல்லாத்தையும் substitute பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 1225 கிடைக்கும். 1225 ஸ்கொயர் ரூட் பண்ணணும். நம்பரை போட்டுக்கிறோம். லாஸ்ட்லேருந்து பேராக பிரிச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பேருக்கு ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் டேபிள் சொல்கிறோம். 3 3 4 4 சார் 16 வராது. 3 3 சார் 9 போட்டுக்கிறோம். 12 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. இந்த ரெண்டு நம்பரை கீழே இறக்கிக்கிறோம். ரெண்டு நம்பரை தான் கீழே இருக்கணும். இப்போ இந்த 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸே. 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. அந்த 6 பக்கத்தில் ஸ்கொயர் டேபிள் பண்ணணும். இங்கே எண்டிங் வித் 5 இருக்கிறதுல 5 5 போட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 1225 ஸ்கொயர் ரூட் பண்ணால் 35. இப்போ திரும்பியும் சம்முக்குள்ளே வரலாம். இந்த 1225 ஸ்கொயர் பண்ணால் 35. அப்போ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இதோடைய ஆன்சர் வந்து 35. 35 ஹோல் டிவைட் பை 2 போட்டுக்கிறோம். மைனஸ் 1 ப்ளஸ் 35 பை 2 ஒரு ஆன்சர் போடணும். மைனஸ் 35 பை 2 ஒரு ஆன்சர் போடணும். நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்டிருக்கிறதால இது ஒரு ஆன்சர் மைனஸ் 1 ப்ளஸ் 35னா 34 பை 2 வந்து நமக்கு 17 கிடைக்கும். அவ்வளோதான். நெகட்டிவ் ஆன்சரை ரிஜெக்டட் போடலாம். பாசிட்டிவ் ஆன்சரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இந்த சம்.